ஹே காய்ஸ், ப்ரான் பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இதில் உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம 2 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு 2 சின்ன தக்காளி இது கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கோம். ஸோ கரம் மசாலா சேர்த்துட்டு ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg ப்ரானை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரான் பிரியாணி ரெடி. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.